அசோக் நகர் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அசோக் நகர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய விவகாரம் என்பதும் அதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற சர்ச்சையும் அவர் பேசிய ஆன்மீக கருத்துக்களும் சர்ச்சையான நிலையில் தற்போது அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை கண்டித்து அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை விசாரணையை ஒரு பக்கம் தொடங்கியிருந்தாலும் கூட முதல் நடவடிக்கையாக அசோக் நகர் பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலுடன் நம்முடைய சிறப்பு செயலர் கோகுல், என்ன காரணத்திற்காக ஆசிரியர்கள் தற்போது அங்கு திரண்டிருக்காங்க? அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி இங்கிருந்து பணிமாறுதல் உத்தரவு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சி இந்த பள்ளியில் நடைபெற்றதையொட்டி அதற்காக அவர் பணிமாறுதல் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பள்ளியுடைய மற்ற ஆசிரியர்கள் ஏறக்குறைய ஒரு 50க்கும் மேற்பட்டோர் மதிய உணவு இடைவேளையின் போது இந்த பணிமாறுதல் உத்தரவு குறித்து அவர்களே ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பணிமாறுதல் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த ஆசிரியை வந்த பிறகு பள்ளியில பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை ஒட்டி இந்த தலைமை ஆசிரியை இந்த காரணத்திற்காக மாற்றக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்று மாலை மீண்டும் கலந்து ஆலோசித்து பணிமாறுதல் உத்தரவை திரும்ப பெற கோரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க முடிவு செய்திருப்பதாக பள்ளி ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழரசி தலைமை ஆசிரியராக வந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்ட விசாரணையில இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த பள்ளியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு பள்ளிக்கு அவர் பணிமாறுதல் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை ஏற்க மறுத்து திரும்ப பெற வேண்டும் என்று மற்ற ஆசிரியர்கள் ஒரு ஆலோசனை நடத்தி அமைச்சரை சந்திப்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. என்ன காரணத்திற்காக தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்? தவறு நடந்தது அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் யாரால் நடந்தது அப்படின்னு ஒரு பக்கம் விசாரணையை இப்பதான் தொடங்கியிருக்கிற நிலையில எதற்காக இந்த நடவடிக்கை அவர் மீது? இந்த விவகாரம் குறித்து முதற்கட்ட விசாரணை தற்பொழுது நடைபெறக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியில் தலைமை ஆசிரியர் தான் அனுமதி அளிப்பதற்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறார். SMC அதாவது பள்ளி மேலாண்மை குழுவுடைய உறுப்பினர் தான் பரிந்துரை செய்திருக்கார் இந்த நபரை. பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில முதற்கட்ட விசாரணையில தலைமை ஆசிரியர் மீது இந்த பணிமாறுதல் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழரசி காலையில நம்மிடம் இந்த பேசும்போது இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை,